திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 189. தக்ஷகாண்டம் அடிமுடி தேடு படலம். கந்தபுராணம் தக்ஷகாண்டத்தில் 21வது படலமாக அடிமுடி தேடு படலம் அமைந்திருக்கின்றது. தக்ஷன் நடத்திய வேள்வியும் அது சம்ஹாரப்பட்டதையும் தக்ஷனுக்கு ஆட்டின் தலை பொருத்தப்பட்டதையும் தொடர்ந்து பிரம்மதேவர் தன்னுடைய புதல்வனான தக்ஷன் இப்படி இழிவான நிலையை அடைந்ததை நினைத்து பார்த்து தக்ஷனிடம் பிரம்மதேவர் கூறுகின்றார், மகனே, வேதங்களை உணர்ந்து தவம் செய்து ஆனால் மோட்சத்தை வேண்டும் என்று விரும்பாமல் செல்வத்தை விரும்பினாய். அதனால் சிவபெருமானால் அந்த செல்வத்தை பெற்றாய். பின் சிவபெருமானையே நிந்தித்து யாகம் செய்து இறந்து ஆட்டுத் தலையை பெற்றாய். இனியாவது ஏற்ற பரிகாரத்தை செய்வாயா என்று கேட்கின்றார். தக்ஷனே, மகனே, நீ முன்பு எதனை என்னிடம் படித்தாய்? படித்தபின் எதனை முயன்று செய்தாய்? அந்த அரிய தவ முயற்சியின் கண் எதனை அடைய கருதினாய்? நீ அடைய கருதியவைகளை யாரிடத்தில் பெற்றாய்? அடைய கருதிய ஐஸ்வர்யங்களை அடைந்த பின் என்ன செய்தாய்? அதனால் என்ன பாடுபட்டாய்? இவ்விடத்தில் இப்பொழுது என்ன பரிசு பெற்றிருக்கின்றாய்? இனி உன் எண்ணம் யாது? மரணம் இல்லாததொரு தேவர் கூட்டத்துக்கு மரணம் ஏற்படுவதற்கு காரணமாய் அமைந்தாய். தவ வலிமை படைத்த முனிவர் கூட்டத்துக்கும் பூமியில் பொருந்திய பிராமணர் கூட்டத்துக்கும் அவர்களின் உயிர்களை பருகும் ஒரு கூற்றுவன் ஆயினாய். தவம் செய்து பெற்ற சிறப்புகளையெல்லாம் தொலைத்தாய். வேதம் உணர்ந்து சிறந்த தக்ஷன் என்ற புகழையும் தொலைத்தாய். அறிவில்லாதவனாய் இருந்தாய். உன் முக அழகையும் கெடுத்தாய். உன் ஏவலை பேணுவோர் எல்லாரையும் இழந்தாய். துன்பம் ஒன்றனையே பேராக பெற்றாய். முதல்வராகிய சிவபெருமானது உயர்ந்த இயல்பு முழுவதையும் என்பால் கேட்டு தெளிந்த மகா பண்டிதனான நீ பழைய ஊழ்வினை பயனால் முழு முதல் பொருளை நிந்தித்தாய். ஒப்பில்லாத திருநந்திதேவர் முதலிய மேலோர்கள் சொன்ன புத்தி மதிகளையும் பொருட்படுத்தவில்லை. இவ்வாற்றால் இந்த நிலைமையை அடைந்தாய். உன் அறிவை என்னவென்று சொல்வது? உன் அறிவு அறிவே அன்று. தகுதி அமைந்த செல்வத்தை பெற்று சிவபெருமானின் மேன்மைகளை மறந்தாய். செல்வம் வந்தபோது தெய்வத்தை மறத்தல் சிறப்பாக உன்னிடத்தில் மட்டும் உள்ளதொரு குற்றம் அன்று. செல்வம் வந்தபோது தெய்வத்தை மறந்துவிடுவது என்பது இந்த மயக்கம் ஆன்ம வர்க்கம் அனைத்துக்கும் பொதுவாக அமைந்ததொரு குற்றம். அந்த ஆத்ம வர்க்கத்துக்கு உட்பட்ட நீ வேறு என்ன செய்வாய்? எனவே மயக்கம் அடைந்தாய். இந்த மயக்கம் என்பது உனக்கு மட்டுமல்ல, பிரம்ம விஷ்ணுக்களாகிய எங்களுக்கும் முன்னொரு காலத்தில் ஏற்பட்டது. சிவபெருமானினுடைய திருவருளினாலே எல்லாவற்றையும் அறியும் முற்றறிவை பொருந்தி உலகம் முழுவதையும் படைத்து காக்க அதிகாரம் பெற்ற பிரம்ம விஷ்ணுக்களாகிய எங்களிடத்திலும் முன்னொரு காலத்தில் பெரிதும் இருண்ட மயக்கங்கள் உண்டாயின. அதனை நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் கண்டருளி இன்று போலவே அன்றும் தன்னுடைய திருவருளினால் எங்களது மயக்கத்தை போக்கி அருளினார். எனவே அருளுடை அமலநாயகன் பாதமது அர்ச்சனை பரிவில் செய்குதி. அதாவது கருணாகரரும் நிர்மலரும் ஆகிய சிவபெருமானினுடைய திருவடிகளை அன்போடு அர்ச்சனை செய்வாய் தக்ஷனே. துன்புறுகின்ற இந்த பாவகாரியம் அனைத்தையும் போக்கி தம்மை அறியும் ஞானத்தோடு கூடிய இனிய திருவருளை அப்பெருமான் உனக்கு புரிந்தருளுவார். இவ்வாறு பிரம்மதேவர் கூறியவுடன் ஆட்டு முகத்தை உடைய தக்ஷன் சிவார்ச்சனை சிவபூஜை செய்கின்ற அந்த தவத்திற்கு உடன்படுகின்றான். பிதாவே, அடியேன் உய்யும் திறத்தை உணர்த்தி அருளினீர். அதற்கு நன்றி. முன்பு பிரம்ம விஷ்ணுக்களாகிய உங்களிடத்தும் மயக்கம் உண்டான அந்த திரு வரலாற்றையும் அந்த மயக்கம் நீங்கும்படி எம்பெருமான் உங்களுக்கு அருள் செய்த திரு வரலாற்றையும் எனக்கு சொல்லி அருள்வீர்களாக என்று தக்ஷன் பிரார்த்திக்கின்றான் பிரம்மதேவரிடம். பிரம்மதேவர் தக்ஷனது முகத்தை பார்த்து, நமக்கு மயக்கம் வந்து நீங்கிய அந்த கதையை முன்னரும் சொன்னோம். நீ மயக்கத்தால் மறந்துவிட்டாய். எனவே மறுபடியும் சொல்கின்றேன் கேள். தக்ஷனே, முன்னொரு காலத்தில் நானும் விஷ்ணுவும் பல நெடுங்காலம் போர் செய்தோம். என்னவென்று போர் செய்தோம் என்றால், எங்களில் நாங்கள் இருவரும் தாங்கள்தான் மேலான பரம்பொருள்
என்று விவாதம் செய்ய, படைக்கின்ற நானே பரம்பொருள் என்று நான் சொல்ல, காக்கின்ற நானே பரம்பொருள் என்று விஷ்ணு விவாதம் செய்ய, எங்களது மத்தியிலே மயக்கமற்றவராகிய சிவபெருமான் தோன்றியருளி எங்களது மயக்கத்தைப் போக்கி எங்களுக்கு அருள் செய்த சிவபெருமான் அவரது திருப்பெருங்கோலத்தை தியானித்து வணங்கி அந்த திருவரலாற்றை உனக்கு சொல்லுகின்றேன் கேள் என்று கூறி பிரம்மதேவர் சொல்லத் தொடங்குகின்றார். 1000 சதுர்யுகம் என்பது எனக்கு ஒரு பகல் காலம். அந்த பகல் காலம் முடிந்து அந்திக்காலமும் முடிந்து இரவு காலம் வரும் பொழுது நான் நித்திரை செய்வேன். சூரியனும் சந்திரனும் தத்தம் வாழ்நாள் முடிந்து ஒடுங்குவார்கள். நட்சத்திரமும் ஒடுங்கும், கிரகங்களும் ஒடுங்கும். அதனால் ஒளி என்பது இல்லை என்று ஆகிவிடும். வஜ்ரபாணியான இந்திரன் முதலான தேவ கூட்டமும் ஒடுங்கும். உலகம் அழியும். மண்ணுலகில் உள்ள அரிய உயிர்கள் வறந்து அழியும். ஆகாய லோகங்களில் இருக்கின்ற பெருமை பொருந்திய முனிவர்கள் யாவரும் துண்ணென்று வெறுக்கொண்டு நடுங்கி ஆலோசித்து மதிக்கப்படுகின்ற ஜனோலோகத்தின் கண்ணே அந்த ராக்காலத்தில் சென்று அடைவார்கள். 4 திசையிலும் சமுத்திரங்கள் விரைந்து எழுந்து பூமியின் ஒரு பாகத்தை விழுங்கும். அந்த நேரத்திலும் கூட காமாட்சி அம்மையார் தவம் செய்திருந்த பதியான காஞ்சிபுரம் முதலான புண்ணிய தலங்களை விட்டுவிட்டு மற்ற பூமியின் மற்ற பகுதிகளெல்லாம் சமுத்திரத்தால் விழுங்கப்படும். அந்த அளவில் அடங்காமல் 7 பாதாள உலகங்களையும் மூடி பரவும். பெரிய சக்கரவாள மலை சூழ்ந்த நில உலகம் முழுவதும் ஆழமான பிலங்களோடு ஒன்றுமாறு ஆழ்த்தி தேவருலகத்தை உண்டு மேலே சென்று ஜலப்பிரளயமாய் உலகத்தை தன்மயமாக மாற்றும். அவ்வாறான ஒரு ஜலப்பிரளயத்தில் அந்த பிரளயத்தில் மிதந்து கொண்டிருந்ததோர் ஆல் இலையின் மீது தன்னந்தனியானதொரு குழந்தையைப் போல துளசி மாலை அணிந்த திருமால் அந்த மகாவிஷ்ணு சிவபெருமானை திருவடிகளையே சிவபெருமானின் மலரடிகளையே தன்னுடைய மனத்திலே தியானித்து கொண்டு துயில்வார். அப்படி ஆல் இலையில் திருமால் அரிதுயில் செய்கின்ற தன்மையை ஜனோலோகத்தைச் சேர்ந்திருந்த முனிவர்கள் கண்டு புகழ்ந்து ஸ்தோத்திரம் செய்ய, மகாவிஷ்ணு அப்பொழுது துயில் உணர்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்து மேகவர்ணராகிய விஷ்ணு ஒரு பன்றி உருவம் கொண்டார். பன்றி என்று சொல்லப்படும் ஒப்பற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு பூமியை எவ்விடத்து இருக்கின்றது என்று தேடிக்கொண்டே சென்று பாதாளத்திலே சென்று அந்த பூமியை தன்னுடைய வெள்ளை நிற தந்தத்தால் விரைந்து எடுத்து தாங்கிக் கொண்டு மீண்டும் பழையது போலவே வலிமையுடன் அந்த பூமியை வைத்துவிட்டு போனார். இரவு பொழுதாகிய 1000 சதுர்யுகம் கழிந்துவிட பகல் பொழுது ஆரம்பமானது. உடனே நான் தூக்கத்திலிருந்து எழுந்து கல்பனா சிருஷ்டியை செய்யும் பொருட்டு மனத்திலே நினைத்தபோது முன்பு நீண்டு எழுந்த சமுத்திரங்களெல்லாம் பழையபடி தான் இருக்கின்ற இடத்திற்கு சென்று சேர்ந்தன. பூமியை நிறுவிவிட்டு போன அந்த மகாவிஷ்ணு பால் கடலிலே சர்பசயனத்தின் மீது இந்த பூமியை தன் எயிற்றால் எடுத்து நிறுத்தினோம் என்று நினைத்து கொண்டு அதனாலே மனத்தில் அகங்காரத்தை சுமந்து கொண்டு பகல் இரவற்ற யோக நித்திரையை செய்தார். அந்த பொழுதிலே அளவற்ற தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் மற்றைய உயிர்கூட்டங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்து விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அவர்கள் விருத்தியுறும்படி செய்து இந்திரனை ஸ்வர்க அரசியலில் இருத்தினேன். இந்திரன் தவிர்த்த மற்ற திக்பாலகர்கள் அனைவரையும் அவரவர்கள் நிலையிலே நிறுத்தினேன். இவ்வாறு செய்ததற்கு மிக அரிதான செயற்கரும் செயலை நான் செய்தேன். எனவே இத்தகைய சிருஷ்டி என்ற செய்வதற்கு மிக கடினமான செயலை நானே செய்ததால் என்னையன்றி ஒரு முழு முதல் கடவுள் வேறு இல்லை என்று அகங்காரம் கொண்டிருந்தேன். நான் தூங்கும் பொழுது உலகம் ஒடுங்கும். நான் தூக்கத்திலிருந்து எழும் பொழுது உயிர் தொகுதிகள் யாவும் எழும். அந்தமும் ஆதியுமாய் உலகத்துக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் நான்தான். என்னையன்றி உலகத்திற்கு ஒரு கர்த்தா இல்லை. எவர்க்கும் மேலாகிய பரம்பொருள் நானே என்று என்னை நானே வியந்து கொண்டேன். பெருமை மிக்க மேல் உலகங்களையும் திக்குகளையும்
மற்றைய பழைய உலகங்களையும் மேரு மலையையும் 7 கடல்களையும் உயிர்க்கூட்டங்களையும் இவற்றோடு இன்னும் அத்துணை பொருள் வகைகளையும் நான் நீண்ட நேரம் உற்று நோக்கி, இந்த பிரபஞ்சப் பொருள் அனைத்தும் முதலில் நான்தான் சிருஷ்டித்தேன், எனக்குச் சமமானவர் வேறு யாரும் இல்லை என்று மனத்திலே என்னை நானே மதித்து அகங்கரித்தேன். அதே சமயத்தில் அரிய அமுதத்தை உடைய பால் சமுத்திரத்தில் சக்கரத்தை ஏந்திய மேகம் போன்ற மகாவிஷ்ணு என்னைப் போலவே அவரும் அகங்காரம் கொண்டு அரிதுயில் புரிவதனை நான் பார்த்தேன். அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர் விஷ்ணுதான் என்று நான் அறிந்திருந்தேன். என்றாலும் அறியாதவன் போன்று அகங்காரத்தோடு அவர் அருகிலே சென்று லக்ஷ்மி வசிக்கின்ற கௌஸ்துப மணி அணிந்த அவருடைய மார்பின் மீது நான் என்னுடைய கையினால் பலமாக அடித்து, துயில் உணர்ந்தது போதும், எழுந்திருங்கள் என்று சொன்னவுடன் அவர் எழுந்தார். அடித்த அடியை ஏற்று துயில் எழுந்த முராரியாகிய விஷ்ணுவை பார்த்து, நீ யார் என்று சொல் என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த மகாவிஷ்ணு என்னை பார்த்து, 4 தலைகளை உடைய மைந்தனே, நானே உனது பிதா. இதனை நீ அறியமாட்டாயா? இது உனக்கு தெரியாதா என்று திருமால் கூற, நான் நன்றாகச் சிரித்தேன். நான் உன்னை எழுப்பினாலும் கூட இன்னும் நீ தூக்கத்திலிருந்து எழவில்லை போலும், அதனால் தூக்கத்தில் பிதற்றுகின்றாய் போலும் என்று நான் சொன்னேன். பிதா என்று இருப்பவர்கள் தாம் பெற்ற புத்திரர்களுக்குச் சொல்லுகின்ற வாசகத்தை போன்று எமக்கு எதிரில் உன் தந்தையாகிய எமக்கு, மகாவிஷ்ணுவே, நீ இந்த வாய்ப்பாட்டை ஒப்பித்தது முறை ஆகாது. என்னையே உன்னுடைய பிதா என்று கருது. நாமே பரபிரம்மம் என்று உணர்ந்து கொள் என்று நான் சொன்னேன். பிரம்மதேவராகிய அவர் தொடர்ந்து சொல்கின்றார் தக்ஷனிடம், தக்ஷனே, நான் மகாவிஷ்ணுவை பார்த்து சொன்னேன், உன்னுடைய உந்திக் கமலத்திலிருந்து நான் தோன்றியதனால் நீ எனக்கு தந்தை என்று சொல்கின்றாய் விஷ்ணுவே. அந்த தத்துவத்தை நீ ஆராயாமல் விட்டுவிட்டாய். என்னை உன்னுடைய மைந்தன் என்று நீ மனத்தில் நினைக்கின்றாயே. தன்பால் உதிக்கின்ற அக்னிதேவனுக்கு விறகு தந்தையாகுமா? விறகிலிருந்து அக்னி தோன்றியது என்றால் அந்த அக்னிதேவனுக்கு விறகு தந்தையாகுமா? எனவே உன்னுடைய உந்திக் கமலத்திலிருந்து நான் தோன்றினேன் என்பதற்காக நீ எனக்கு தந்தையாகி விடுவாயா? எனவே நீ சொன்னது பொய். உன்னுடைய பிதாதான் நான் என்று எம்மை நோக்கிக் கூறி நீ உன்னை வியந்து உரைத்தாய். அவ்வாறு சொல்வதை இனி விட்டுவிடு. அரிய தவ வலிமையினாலே முன்னொரு காலத்தில் ஒரு தூணில் நீ நரசிங்கமாய் தோன்றினாய். அந்த தூணிலிருந்து நீ நரசிங்கமாய் தோன்றியதனால் அந்த தூண் உன்னைவிட மிகவும் உயர்ந்ததொரு பொருள் ஆகுமா? அதே போன்று உன்னுடைய உந்திக் கமலத்திலிருந்து நான் தோன்றினேன் என்பதற்காக என்னை விட நீ உயர்ந்தவன் ஆகிவிடுவாயோ என்று கூறிய பிரம்மா தொடர்ந்து விஷ்ணுவிடம் சொல்கின்றார், என்னுடைய புதல்வனான பிருகு முனிவன் உனக்கு இட்ட சாபத்தால் 10 பிறப்புகளை அடிக்கடி நீ எடுத்தாய். நீ பிறக்குந்தோறும் உரிய உடம்புகள் அனைத்தையும் யாமே படைத்தோம். உனக்கு உடம்புகளை படைத்து படைத்து எனது கை சிவந்து விட்டது. இதோ எம்முடைய கையை பார் என்று பிரம்மதேவர் சொல்கின்றார். அன்று அந்த விஷ்ணுவுக்கு எதிரே சென்று அவ்வாறாகிய சொற்களை சொல்லவே, ஒரு காலத்தில் கோவர்த்தனகிரியை குடையாக எடுக்கும் மேகவர்ணரான விஷ்ணு நன்று நன்று என்று சிரித்து கோபத்தினாலே தம் திருக்கரங்களை ஒன்றோடொன்று பலமுறை தட்டி கூறுகின்றார். அந்த விஷ்ணு பிரம்மாவை நோக்கி கூறுகின்றார், சிவபெருமான் அன்றொரு நாள் உன்னுடைய தலைகளில் உச்சியில் இருக்கின்ற அழகிய தலையை நகத்தினாலே கிள்ளி எடுத்தார். அப்பொழுது அச்சமுற்று விழுந்தாய் நீ. அந்த தலையை இன்னும் நீ உண்டாக்கி வைத்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நீ என்னை படைத்தேன் என்று சொல்கின்றாயே, இது நன்றாக இருக்கின்றது. சிவபெருமானால் கிள்ளி எறியப்பட்ட உன்னுடைய தலையை உன்னாலேயே சிருஷ்டிக்க முடியவில்லை என்ற நிலை நீ என்னை படைத்தாய் என்று கூறுவது நகைச்சுவையாக இருக்கின்றது. எனவே பிரம்மாவே, விருப்பமோடு உன்னை பெற்றெடுத்த தாயும் யாமே, அதோடு உமக்கு தந்தையும் யாமே, நீ வணங்குவதற்குரிய தெய்வமும் யாமே, உனக்கு குருவும் யாமே. மகனே, நம்முடைய மாயையினாலே இந்த இடத்தில் இன்று நீ புத்தி மயங்கி இருக்கின்றாய்.
தங்கம் இல்லாமல் ஆபரண வகை உண்டாகுமா? அரசு புரியும் அரசனையின்றி பெரிய நில உலகம் நடைபெறுமா? பெரிய நிலத்தையின்றி தகுதி பொருந்திய ஒப்பற்ற வளம் உண்டாகுமா? அதுபோல என்னையின்றி எந்தச் சராச்சரமும் தோன்றுமோ? என்று கூறிய விஷ்ணு மேலும் சொல்கின்றார், உயிர்களை எண்ணுவிப்போனாகிய காட்டுவானும் யான், உயிரினுள் ஒன்றாயிருந்து எண்ணுகின்றவனாகிய காண்பவனும் யான், கருதப்படுகின்ற காட்சிப் பொருளும் யான், காணத்தகும் ஐம்புலமாகிய காட்சியும் நான், அணுகுதற்கு அரியவனும் யான், நாராயணனாகிய கடவுளும் யான், இந்திரனும் யான், வேதமும் பொருளும் நான், எவற்றிற்கும் முதலும் நான், உருவமும் நான், அருவமும் நான், இருளும் நான், ஒளியும் நான், பிதாவும் நான், தூயவனும் நான், மாயவனும் நான், யாவதும் நான், யாவரும் நான், பூதங்களும் நான், சங்கரனின் பாதி, சிவனது பாதியாகிய சக்தியும் நான், சிவனும் நான், பரம்பொருளும் நான் என்று இவ்வாறெல்லாம் விஷ்ணு கூறுகின்றார். அப்படி கூறிய விஷ்ணுவிற்கு எதிரே சென்று பிரம்மா கூறுகின்றார், நாம் இருவரும் கோபித்து போர் செய்வோம். நீ போரை ஏற்றுக்கொள். நாம் செய்கின்ற போரில் யார் வெற்றி பெறுகின்றாரோ அவர்களே மேலானவர்கள் ஆவார்கள். எனவே போருக்கு வா என்று பிரம்மதேவர் அறைகூவ விஷ்ணுவும் போர் செய்யலாம் என்று சம்மதம் தெரிவித்தார். தொடர்ந்து அடிமுடி தேடு படலம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.